சில பேருக்கு மட்டும் எப்படி நல்ல விஷயங்கள்லாம் தானாகவே நடக்குது, சில பேருக்கு ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நடக்க மாட்டேங்குது? இந்த கொஸ்டின் நம்மள பல பேருக்கு இருக்கும் இல்லையா? ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம பல முயற்சிகள் நம்ம செய்வோம். ஆனால் அந்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறணும், எதிர்பார்த்த மாதிரியான சக்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா முயற்சிகள் செய்கிறது மட்டும் நம்மளுக்கு பத்தாது. அதையும் தாண்டி நம்மளுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ நம்மளுடைய முயற்சிகள் ப்ளஸ் நம்மளுடைய பாசிட்டிவான மைண்ட் செட் மூலம் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது, ஒரு அபண்டண்ட்டான ஒரு லைஃப்பை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஜெயஸ்ரீ, ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோபனோபோனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலில் ஆழ்மனம், பிரபஞ்சம் மற்றும் ஹோபனோபோனோ தியானம் இவற்றையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம ஆசைப்படுற விஷயங்கள், செல்வமாக இருக்கலாம், இல்லை நல்ல வாய்ப்புகளாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஆசைப்படுற விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது அதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம மைண்ட் செட்டை எப்படி அதுக்கு ரெடியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அது என்ன மனசை ரெடியாக வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம், இல்லை பண வசதியாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கலாம். அதுக்கு மனசளவில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா பல சமயங்களில் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம பல முயற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனாலும் அந்த முயற்சிகள் நம்மளுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறதில்ல. சில விஷயங்கள் நடக்குது, பல விஷயங்கள் நடக்கலை. ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம், அந்த நம்ம ஆசைப்படுற விஷயத்தெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காக அந்த விஷயத்தை ஆசைப்படுறோம்? அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அது மூலமாக நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்ஸ்க்கு தானே நம்ம ஆசைப்படுறோம். நம்ம வேலையாக இருக்கலாம், பண வசதியாக இருக்கலாம். ஸோ ஒரு பாசிட்டிவான உணர்வுகளுக்காக தான் நம்ம பல விஷயங்களை ஆசைப்படுறோம். அப்போது லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா மனசு ஏற்கனவே அந்த வைப்ரேஷனில் இருந்தால் தான் அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் மனசு ஏற்கனவே சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மனசு நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் இல்லை, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, நல்ல பணம் இல்லை, எதிர்பார்க்குற வசதி இல்லைன்னு நம்ம கவலைப்பட நம்ம அதோட வைப்ரேஷன் மேட்ச்சில் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நம்ம எதிர்பார்க்குற பண வசதிங்கிறது ஹையர் வைப்ரேஷன், சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள். ஆனால் நம்ம அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறப்போ நம்மளுடைய மனசு எப்போதும் கவலை, வருத்தம், லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அப்போ ரெண்டுமே வைப்ரேஷனல் மேட்ச் அப்படிங்கிறது இருக்காது. இது ஒரு எனர்ஜியில் இருக்கும், நம்ம ஆசைப்படுற விஷயம் ஒரு எனர்ஜியில் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எதிர்பார்க்குற விஷயத்தை ரீச் பண்ண முடியல. நம்மளுடைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாம் அடையணும்னா நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சரி, எப்படி அதை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான். சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கலைன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம், கொஞ்சம் நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு உங்கள் கெஸ்ட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு உங்கள் மூடை மாற்றிக்குவீங்க இல்லையா? கெஸ்ட்டு வராங்க, நம்ம இதே மாதிரி வருத்தத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்குவீங்க இல்லையா? அதே தான். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்போ வேணாலும் உங்கள் வாசல் கதவை தட்டும். நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். ஸோ பணம் அப்படின்னா ஏதாவது ஒரு வாய்ப்புகள் மூலம் வரலாம், யாராவது ஒரு மனிதர்கள் மூலமாக வரலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா, மனசில் கவலை, வருத்தமெல்லாம் வந்ததுன்னா அதை ஓவர் கம் பண்ணலாம். எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? நம்மளுடைய ஹோபனோபோனோ மெடிடேஷனை தொடர்ந்து பண்ணலாம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்கேன், அதனால் இந்த வருத்தமும் கவலையும் எனக்கு வேண்டாம். நான் மனசு சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருந்தால் தான் நான் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத மைண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இதை சொல்ல உங்ககிட்ட இந்த சில விஷயங்கள் இல்லை, சில விஷயங்கள் நடக்கலைங்கிறதுனால வந்த ஏமாற்றம், வருத்தமெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக மாற ஆரம்பிக்கும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உணர ஆரம்பிப்பீங்க. ரெண்டாவது என்ன செய்யலாம்? அஃபர்மேஷன் சொல்லலாம். என்ன அஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னா,
என்னிடம் வரும் செல்வத்தை பெற நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு ரிசீவ் த abundance அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னிடம் வந்து கொண்டிருக்கும் வாய்ப்புகளை பெற நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு ரிசீவ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு ரிசீவ் த abundance. என்னிடம் வந்து கொண்டிருக்கின்ற அளவற்ற செல்வத்தையும் அளவற்ற வாய்ப்புகளையும் பெறுவதற்கு நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அஃபர்மேஷன்ஸை சொல்லலாம். இந்த அஃபர்மேஷன்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா உணர்வு பூர்வமாக சொல்லணும். அசிஃப் அந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தோடு இந்த அஃபர்மேஷன்ஸை சொல்லணும். ஸோ இப்படி சொல்ல ஏன்னா ஏற்கனவே மைண்டை வந்து கவலையிலேருந்து பீஸ்ஃபுல்லாக மாற்றி வச்சுருக்கோம். அடுத்தது இப்போ இந்த அஃபர்மேஷனும் சொல்கிறீங்க. அப்போது இந்த விஷயம் நடந்துட்டதா நினச்சி சொல்கிறப்போ ஜஸ்ட் ஃபீல் தட் ஹாப்பினஸ், மனசுக்குள்ளே அந்த சந்தோஷத்தை உருவாக்கி சொல்லலாம். ஸோ இது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக இந்த அஃபர்மேஷன் சொல்ல உங்கள் மனசுக்கு அந்த மகிழ்ச்சியை உண்டாக்குறது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸை செய்யலாம். 3வது என்ன பண்ணலாம் அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணலாம். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துட்டால் உங்கள் லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணலாம். மனசில் கொஞ்சம் நேரம் கற்பனை பண்ணலாம். ஸோ அதுவுமே உங்களுடைய ஆழ் மனதில் பதிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்போ, அதாவது நம்பர் 1 ஹோப்பனோபனோ மெடிடேஷன், 2வது அஃபர்மேஷன், 3வது விஷுவலைசேஷன், இதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செய்ய உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் சீக்கிரமாக நிறைவேறதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் உங்களால் பெற முடியும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற பண வசதியாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், நல்ல வாழ்க்கையாக இருக்கலாம், எந்த விதமான ஆசைகளாக இருந்தாலும் சரி உங்களால் அதை சீக்கிரமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு இந்த வழிகளில் உங்களுடைய மனசை ரெடி பண்ணிக்கலாம். ரெடி டு ரிசீவ் த abundance in your life. நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து நல்ல விஷயங்களையும் பெறுவதற்கு உங்களுடைய மனதை தயார் நிலையில் எப்போதுமே வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.